சென்னை அடையாறு இந்திரா நகர் 4வது அவென்யூ சந்திப்பு சாலை சேதமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்தில் இருந்து இணைகிறார். அன்பழகன், சாலை சரியாக இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதனை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்களா? விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 அடையாறு மண்டலம் தான் நம்ம இருக்கிறோம். அதை குறிப்பாக வார்டு 173 இந்திரா நகர் 4வது அவென்யூ சந்திப்பு தான். இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு. ஏன்னா இது திருவான்மியூர் போட இந்த ஓஎம்ஆர் சாலை கூட அதிகமான வாகனம் செல்லக்கூடிய பகுதி. இவங்க ஒரு மழைநீர் கால்வாய் பணிகளோ அல்லது இந்த கால்வாய் பணி நடந்த பிறகு அந்த சாலையை சரி செய்யாமல் போட்டிருக்காங்க. நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் சுந்தர் அதை காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த ஜல்லிக்கல் இருக்குது பாருங்கள். இந்த கல் பார்த்திங்கன்னா அந்த டூ வீலரில் வரும்பொழுதோ அல்லது பார்த்திங்கன்னா அது மேலே படும். அது அவ்வளோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் தான். இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல் அடிச்சுன்னா அவங்க ஒரு மேலே படிச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் முழுவதுமாகவே சாலை சேதமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு மேலே இருக்கும். முழுவதுமாகவே இந்த சாலை சேதமாக இருக்குது. வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பள்ளி வாகனம், பள்ளி வேனு மற்ற எல்லாமே போயிட்டுருக்குது. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு ஒரு முக்கியமான இந்த சாலையுடைய சந்திப்பில் ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளம் அதுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. இது முக்கியமான குடியிருப்பு பகுதி. இதை டேர்ன் பண்ணும்போது இருசக்கர வாகனங்களோ ஆபத்து இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல அண்ணா நகரில் இது மூலம் தான் ஒரு சின்ன குழியில் விழுந்து ஒரு பெண் இறந்தாங்க. இந்த சூழலில் வெறும் குச்சியை மட்டும் வச்சுருக்காங்க. இரவில் இங்கே லைட்டும் கிடையாது. இரவில் விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஒரு பாதுகாப்பே கிடையாது. அப்படியே வெறும் ஒரு துணியை மட்டும், ஒரு பேப்பரை மட்டும் கட்டி விட்டுருக்குறாங்க. பாலித்தீன் பேப்பரில் கட்டியிருக்காங்க. வெறும் குச்சியை மட்டும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நடந்து போகும்பொழுது கொஞ்சம் ஸ்லிப்பானாலே போதும். இது கிட்டத்தட்ட ஒரு ஆழமாக தான் இருக்குது. இந்த குழியும் கூட விழுந்தாங்கன்னா மிகவும் அடிபட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும். நம்ம இது குறித்து கேட்போம். இங்கே இருக்கக்கூடிய அடிக்கடி இங்கே நடைப்பயிற்சியில் மேற்கொள்றவங்க கேட்போம். ஐயா, நீங்களே பார்த்தீங்க, நீங்கள் வரும்போது சிரமப்பட்டு வந்தீங்க, அதான் உங்களுக்கு நிறுத்த சொன்னேன். இங்கே இது எவ்வளோ நாளாக இருக்குது? இதை கட்டுக்கிறாங்களா? என்ன நடக்க சொல்லுங்கள். இது கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஆனால் பட் யாரும் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணி வர்றதில்லை. இதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் மட்டும்தான் அது வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் ரொம்ப நாளாக அது வரவே இல்லை. யாராவது இந்த ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் ஏதாவது போகிறவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் சுற்றி எல்லாம் கல் தான், எல்லாம் மண்டை உடஞ்சிரும். அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சீர் செய்யாமல் இருக்கிறாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். இது மெயினான ரோடு. இந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகும்போது இறங்கி இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த ஸ்லிப் ஆகி கண்டிப்பாக அந்த ஜல்லியில் மாட்டிக்குவாங்க, பிரச்சனையாகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாருமே இதை பார்த்து உரிய நபர்கள்கிட்ட சொல்லி அதை ஏன்னா நீங்கள் வரும்போதே சிரமப்பட்டு தான் வந்தீங்க. ஏன்னா இப்போ அதாவது இந்த வண்டிங்கெல்லாம் போகும்போது இந்த கல் அடிப்பட்டு கூட நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாம் கண்டிப்பாக பகுத்தறிவோடு நடந்துக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கிறத பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தை கூட ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. திறந்தாங்க, ஓப்பன் பண்ணாங்க, இன்னும் அதை சரி பண்ணி முடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இது எப்போ பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. அது யார்கிட்டையும் நம்ம சொல்லவும் முடியாது. சொன்னால் உடனே செய்கிறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் ஹையர் ஆஃபீஸரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தானே, இது சாதாரண நடக்கிறது. இந்த இடத்த இவர் சொன்ன மாதிரி யாருமே கண்டுக்கிறதில்லை அப்படின்றாங்க. இந்த சட்ட நேரத்தில் நீங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வரப்போகிறாங்க இந்த அடையாறு மண்டலத்தில், இந்த பகுதியில். அதே போல் மண்டலம் அதிகாரி நம்ம சந்திக்க போகிறோம். சந்தித்து முக்கியமாக இது விஷயமா சொல்ல தான் போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு சாலை இது. அதனால் இந்த ஒரு ஏன் கண்டுக்காமல் இருக்காங்கன்னு தான் தெரியல. இங்கே பாருங்களேன், இது இதெல்லாம் ஒரு தடுப்பா? இதை லேசாக குச்சியில் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு தடுப்புன்னு போட்டு இதை வச்சுருக்காங்க. அந்த குச்சின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எந்த விதமான ஸ்ட்ராங்கும் கிடையாது. அது ஏதோ அந்த மரக்கிளை குச்சி விழுந்துருக்குது, அதை வச்சு சொருகி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இது ஒரு பாதுகாப்பான். இதில் வயசானவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகனா முடிஞ்சுது. ஏன்னா ஒரு பேரிகேடை வைக்கிறதுக்கு என்ன,
ஒரு இல்லைன்னா ஒரு பலகை வச்சு ஒரு போர்டாக வச்சு இங்கே பணிகள் நடைபெறுகிறது, கவனமாக செலவுன்னு வைக்கலாம்ல. ஏன் இவ்வளோ அலட்சியங்கிறது தான் தெரியல. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயங்க. இங்கே வந்து அடையாறு பகுதி ரொம்ப பரபரப்பாக இருக்க பகுதின்றாங்க, ஆனால் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத பகுதின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் சரி, இது யார் பறிச்சிருக்காங்க, எந்த கேபிள், அதாவது மின்வயருக்காக பண்ணுறாங்களா இல்லை குடிநீர் குழாய்க்காக பறிக்கிறாங்களா? ஏன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் பறிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து எப்போ எந்த வேலையும் தெரிய மாட்டாங்குது அப்படின்னு தான் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் பறிச்சுட்டு போயிடுறாங்கன்ட்டு. இப்போ நாமும் இதை குறித்து அவங்ககிட்ட கேட்பேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையுமே பறிச்சு போயிருக்காங்க. ஐயா அப்போ தொடர்ந்து இது பறிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பறிக்க வராங்களா, அவங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா இல்லை எந்த டைம் பறிக்கிறாங்க? இல்லைங்க, அவங்க கேட்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன வர்றாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எதுக்காக வராங்கங்கிறது திடீர்னு பள்ளத்தை நோண்டுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் மூடுறதில்ல சரியா. மூடுனா கூட வந்து சரிவர மூடாமல் அப்படியே வந்து ஒன்றும் பாதியமாக மூடிட்டு போயிடுறாங்க. அந்த பணி எப்போ நடந்து முடிஞ்சது? அந்த ரோட்டை பறிச்சு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நடந்து முடிஞ்சு. இதில் வந்து சரியாக வந்து போடாததுனால இந்த ரோட்டில் இருக்கிற ஜல்லி எல்லாம் பேத்துட்டு வந்து எல்லாம் போட்டுருந்தாங்களா? ஆமாம், ஏற்கனவே இப்போ போட்டு தான் இருந்தது. போட்டிருந்த இடம் தான் பள்ளம் நோண்டினாங்க. பள்ளம் நோண்டிட்டு அப்படியே வந்து விட்டுட்டாங்க. அது சரியாக வந்து மூடுறதுக்கு முடியல. அவங்க அந்த இருந்த ஜல்லியவே போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதை ஏதாவது பேக் பண்ணி மூடினா அது இந்த ஜல்லிலாம் வராது. யாருக்காவது இந்த டூ வீலர்லேயே பைக் காரில் போகிறவங்களுக்கு இந்த ஜல்லி பட்டு தெரிச்சு யாருக்காவது மண்டையில் அடிபட்டதுன்னா ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும், சாதாரண விஷயம் தான், இது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். இதை வந்து சரி பண்ணாமல் இருக்காங்க. சரி பண்ணாங்கன்னா நல்லது தான் கண்டிப்பாக. இந்த ரோடு கட்டு சாலைகளை கட் பண்ணி அந்த சாலைகளை வந்து பறிக்கும் பொழுது மாநகராட்சினா அனுமதி வாங்க வேண்டும். அதே போல் அந்த சாலை அதுக்கு தரமாக போட்டுக்கணும். ஏன்னா இப்போ அந்த நெடுச்சாலையில் இருக்கிற என்ன தரமோ அதே மாதிரி தான் இந்த பள்ளத்தை பறிச்சாங்கன்னா அதில் போட்டுக்கணும். ஆனால் அந்த மாதிரி தெரியவே இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருக்காங்க. எந்த விதமான ஒரு சரியான முறையில் இந்த சாலை அமைக்கப்படல. நாமும் இது குறித்து மாநகராட்சி அதிகம் கேள்வி எழுப்ப போகிறோம். களத்திலிருந்து பொதுமக்களின் கருத்துக்களோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்.